So previous video la nama VGS is equal to 0 volts kana operation paathom. So VGS is equal to 0 volts ka first current increase ஆகுது. VDS increase பண்ணும்போது current increase ஆகுது, அப்புறம் saturate ஆயிருது, அப்புறம் breakdown ஆயிருது. See நீங்க VDS increase பண்ண depletion region grow ஆகும்னு சொன்னேன். இந்த depletion region பாருங்க, அதோட width வந்து உங்களுக்கு PN junction diodeல இருக்க depletion region ஓட width மாதிரி யூனிஃபார்மா இருக்காது. இங்க upper endல width அதிகமா இருக்கும், lower endல width கம்மியா இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. depletion region ஓட width வந்து drain endல அதிகமாகும், source endல கம்மியாகும், அந்த மாதிரி நான் யூனிஃபார்மா இருக்கும். இப்போ இதே டிவைஸ்க்கு நம்ம என்ன பண்றோம், VGS வந்து -1 வோல்ட் அப்ளை பண்றீங்க. VDS 0ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக போறோம். 1 2 3 4 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக போறோம். ஆனா VGS கான்ஸ்டன்ட்டா -1 வோல்ட்ல வைக்க போறோம். இப்போ இந்த VGS is equal to -1 வோல்ட் டயகிராம்க்கும் VGS is equal to 0 வோல்ட் டயகிராம்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ற ரெண்டு ரிவர்ஸ் பைசிங் வோல்டேஜ்ல இனிஷியலா VDS-உம் 0வா இருக்கு, இங்க VGS-உம் 0வா இருக்கு. சோ டிப்ளீஷன் ரீஜனுக்கு எந்த ரிவர்ஸ் பைசிங் வோல்டேஜும் இல்ல. சோ டிப்ளீஷன் ரீஜனோட width பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா ரொம்ப தின்னா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து VDS இன்க்ரீஸ் பண்ணதான் உங்களுக்கு டிப்ளீஷன் ரீஜனோட width வந்து grow ஆகுது. சேனல் எப்போ பிஞ்ச் ஆஃப் ஆகுது, பிஞ்ச் ஆஃப் ஆகுதுன்னா கரண்ட் சேச்சுரேட் ஆகுதுன்னா இந்த ரிவர்ஸ் பைசிங் வோல்டேஜ் -4.5 வோல்ட் வரும்போது உனக்கு சேனல் பிஞ்ச் ஆஃப் ஆயிருச்சு. இது வந்து VGS is equal to 0 வோல்ட்டுக்கு. ஆனா இப்போ VGS is equal to -1 வோல்ட்டுக்கு நீ இனிஷியலா VDS 0 வச்சிருக்க, ஆனா இங்க ரிவர்ஸ் பைசிங் வோல்டேஜ் ஸ்டார்டிங்கே -1 வோல்ட் கொடுத்துருக்கீங்க. அதனால ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு கொஞ்சம் டிப்ளீஷன் ரீஜன் இருக்கு. இப்போ நீங்க VDS இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல லோ வேல்யூஸ் ஆஃப் VDSக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். VGS is equal to 0 voltsக்கு எப்படி FET பிஹேவ் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் லோ வேல்யூஸ் ஆஃப் VDSக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா VDS வந்து -3.5 வோல்ட் நீ கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, டோட்டல் ரிவர்ஸ் பைசிங் வோல்டேஜ் வந்து இங்க -3.5 வோல்ட், இங்க -1 வோல்ட், டோட்டல் ரிவர்ஸ் பைசிங் வோல்டேஜ் -4.5 வோல்ட் வந்துரும். அப்போ உனக்கு சேனல் பிஞ்ச் ஆஃப் ஆயிரும். சோ எந்த வேல்யூ ஆஃப் VDSக்கு உனக்கு சேனல் பிஞ்ச் ஆஃப் ஆயிரும் அப்படின்னா VDS is equal to -3.5 வோல்ட்டுக்கு சேனல் பிஞ்ச் ஆஃப் ஆயிரும். பிகாஸ் VDS is equal to -3.5 வோல்ட் கொடுக்கும் போதே உனக்கு இங்க ஒரு -1 வோல்ட் இருக்கு. ரெண்டும் சேர்ந்து இந்த சேனலுக்கு ஜங்ஷனுக்கு அப்ளை பண்ற டோட்டல் ரிவர்ஸ் பைசிங் வோல்டேஜ் -4.5 வோல்ட் வந்துரும். So this is the characteristics for VGS is equal to -1 வோல்ட். VGS is equal to -1 வோல்ட்ல கான்ஸ்டன்ட்டா செட் பண்ணிட்டு நீ VDS இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீனா கரண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது பாரு, இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. ஆனா இங்க என்ன வேல்யூ போட்டிருக்கேன், VDS x-axis நமக்கு VDS இருக்கு. VDS -3.5 வோல்ட் வரும்போது VDS -3.5 வோல்ட் வரும்போது -3.5 வோல்ட் வரும்போது உனக்கு வந்து கரண்ட் சேச்சுரேட் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த -3.5 வோல்ட் இந்த -1 வோல்ட் ரெண்டும் சேர்ந்து டோட்டல் ரிவர்ஸ் பைசிங் வோல்டேஜ் -4.5 வோல்ட் இருக்கும்போது உனக்கு இந்த சேனல் பிஞ்ச் ஆஃப் ஆயிருது. இதே இப்போ நீ VGS இன்க்ரீஸ் பண்ற, -2 வோல்ட் கொடுக்குற, -2 வோல்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஸ்டார்டிங்லேயே டிப்ளீஷன் ரீஜன் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் உனக்கு. ஸோ சேனல் இன்னும் சீக்கிரமா பிஞ்ச் ஆஃப் ஆயிரும். சேனல் எப்போ பிஞ்ச் ஆஃப் ஆகும், VGS -2 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல -2.5 வோல்ட் கொடுத்தீங்கன்னா போதும், டோட்டல் ரிவர்ஸ் பைசிங் வோல்டேஜ் -4.5 வோல்ட் ஆயிரும். அப்போ உனக்கு சேனல் பிஞ்ச் ஆஃப் ஆயிரும். ஸோ VGS is equal to -2 வோல்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க. இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா VGS -2 வோல்ட்ல கான்ஸ்டன்ட்டா செட் பண்ணிட்டு நீ VDS இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும்போது கரண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. எந்த வேல்யூ ஆஃப் VDS வரைக்கும் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா -2.5 வோல்ட் வரைக்கும் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கரண்ட் என்ன ஆயிருது, கரண்ட் அப்படியே சேச்சுரேட் ஆயிருது. ஏன்னா டோட்டல் ரிவர்ஸ் பைசிங் வோல்டேஜ் இந்த பாயிண்ட்லயே உனக்கு எவ்வளவு வந்துருது, -4.5 வோல்ட். அதே மாதிரி VGS -3 வோல்ட் கொடுத்தீங்கன்னா சேனல் எப்போ பிஞ்ச் ஆஃப் ஆகணும், -1.5 வோல்ட்ல சேனல் பிஞ்ச் ஆஃப் ஆகணும். அதே VGS is equal to -4.5 வோல்ட் கொடுத்தீங்கன்னா உனக்கு சேனல் எப்போ பிஞ்ச் ஆஃப் ஆகணும், VDS 0 வோல்ட் இருக்கும் போதே உனக்கு சேனல் பிஞ்ச் ஆஃப் ஆயிரும். உனக்கு அதுக்கப்புறம் கரண்டே இருக்காது. நீ ஸ்டார்டிங்லயே VGS -4.5 வோல்ட் இங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா டிப்ளீஷன் ரீஜனோட width வந்து ஸ்டார்டிங்லயே ரொம்ப அதிகமா இருக்கும். உனக்கு வந்து நீ VDS அப்ளை பண்ணினாலும் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ இதுதான் நம்ம கட் ஆஃப் ரீஜன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டோட்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரீஜன் இருக்கும். இது வந்து இன்க்ரீஸ் ஆகிற ரீஜன்ல ஓமிக் ரீஜன், இது வந்து பிஞ்ச் ஆஃப் ரீஜன், இது வந்து பிரேக் டவுன் ரீஜன். அப்புறம் இந்த கரண்டே இல்லாத ரீஜனை கட் ஆஃப் ரீஜன் சொல்றோம். ஸோ இது வந்து ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் JFET.
ஸோ விஜிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோக்கு தான் உனக்கு மேக்ஸிமம் ட்ரெயின் கரண்ட் கிடைக்கும் ஐடிஎஸ்எஸ். நீ விஜிஎஸ் நெகட்டிவ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண உனக்கு கிடைக்கிற மேக்ஸிமம் கரண்ட் குறைஞ்சிட்டே வரும். விஜிஎஸ் இஸ் ஈக்குவல் டு -4.5 வோல்ட் கொடுத்தீங்கன்னா உனக்கு ட்ரெயின் கரண்ட் ஜீரோவா இருக்கும். இதை தான் நம்ம இங்க கிராஃபா பிளாட் பண்ணியிருக்கோம். இதை டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்றோம். y ஆக்சிஸ்ல ட்ரெயின் கரண்ட்டும் எக்ஸ் ஆக்சிஸ்ல விஜிஎஸும் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ விஜிஎஸ் 0 வோல்ட் இருக்கும் போது உனக்கு கிடைக்கிற மேக்ஸிமம் ட்ரெயின் கரண்ட் வந்து ஐடிஎஸ்எஸ். விஜிஎஸ் -1 வோல்ட் அப்ளை பண்ணினா ட்ரெயின் கரண்ட் குறைஞ்சிருது. விஜிஎஸ் -2 வோல்ட் அப்ளை பண்ணினா இன்னும் குறைஞ்சிரும். -3 வோல்ட் அப்ளை பண்ணினா இன்னும் குறைஞ்சிரும். -4.5 வோல்ட் அப்ளை பண்ணும்போது ட்ரெயின் கரண்ட் ஜீரோவா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணினா உனக்கு டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் இந்த ஸ்லைட்ஸ்ல எல்லாம் ஒர்க்கிங் டீட்டெயிலாக கொடுத்துருக்கு பாருங்க. இது ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என் சேனல் ஜேஃபெட். இது டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என் சேனல் ஜேஃபெட். ஸோ ஐடிக்கும் விஜிஎஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இந்த ஈக்குவேஷன் இது பார்த்துக்கோங்க. ஐடி ஈக்குவல் டு ஐடிஎஸ்எஸ் இன்டூ 1 - விஜிஎஸ் பை விபி ஹோல் ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன்ல விஜிஎஸ் 0 சப்ஸ்டியூட் பண்ணினா ஐடி ஈக்குவல் டு ஐடிஎஸ்எஸ் கிடைக்கும். விஜிஎஸ் விபி பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் சப்ஸ்டியூட் பண்ணினா உனக்கு ஐடி வந்து 0 கிடைக்கும். ஸோ எந்த வேல்யூ ஆஃப் விஜிஎஸ் அப்ளை பண்ணினா ட்ரெயின் கரண்ட் 0 கிடைக்குதோ அதுவும் உனக்கு பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் தான். ஸோ ரெண்டு டெஃபினேஷன் ஃபார் பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ். ஒன்று வந்து விஜிஎஸ் -4.5 வோல்ட் அப்ளை பண்ணும்போது உனக்கு ட்ரெயின் கரண்ட் 0வா இருக்குது. அந்த வேல்யூ ஆஃப் விஜிஎஸ் நம்ம பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்று விஜிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வோல்ட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல விடிஎஸ் 4.5 வோல்ட் அப்ளை பண்ணும்போது கரண்ட் சேச்சுரேட் ஆகுது. இந்த வோல்டேஜையும் நம்ம பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ்னு சொல்றோம். ஸோ ஆக மொத்தத்தில் பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் வந்து உனக்கு 4.5 வோல்ட் -4.5 வோல்ட்ஸ். ஸோ ஷார்ட்லிஸ்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஐடி ஈக்குவல் டு ஐடிஎஸ்எஸ் இன்டூ 1 - விஜிஎஸ் பை விபி ஹோல் ஸ்கொயர். இதுல இருந்து விஜிஎஸ் என்னன்னு சால்வ் பண்ணியிருக்காங்க. நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க.